வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக வர்ணியா, ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவேன், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. முசிறி துறையூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவேன், டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். சிவகங்கை தொகுதி வேட்பாளர் இன்று அறிவிப்பு. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தகவல். நாட்டின் பாதுகாப்பிற்காக வாக்களியுங்கள், முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றால் விவசாயிகளின் வாழ்க்கை முன்னேற பாடுபடுவேன் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட துறையூர் சட்டப்பேரவை தொகுதியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவரான டாக்டர் பாரிவேந்தர், தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலாளர் ஜெயசீலன், முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அலுவலகங்கள் திறக்கப்படும் என கூறினார். மேலும் மக்களவை உறுப்பினருக்கு வழங்கப்படும் நிதியை முழுவதுமாக தொகுதி வளர்ச்சிக்காக செலவிடுவேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காலத்தில் வரும் உபரி நீரை துறையூர், மணச்சநல்லூர், முசிறி ஆகிய பகுதிகளில் நீர்வழிச்சாலைகள் அமைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் கூறினார். வெள்ளப்பெருக்கு காலங்களில் காவிரி ஆற்றில் வரும் உபரி நீரை துறையூர், மண்ணச்சநல்லூர், முசிறி பகுதியில் உள்ள ஏரிகளில் சேமிக்கும் விதமாக நீர்வழிச்சாலைகளை ஏற்படுத்தி நீரை சேமித்து வைத்து விவசாயிகள் பயன்படுத்திட வகை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உறுதியாக நான் வருகிற பொழுது அந்த நேரத்தில் இதனுடைய முதல் கோரிக்கையாக இதை ஏற்று செய்வேன் என்பதை உறுதி சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி வேலையில்லா திட்டம் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம், குறிப்பாக படித்தவர்களுக்கு. அதற்கு தேவை தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலைகள் தானாக வராது. அதை கொண்டு வருவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சி செய்ய வேண்டும். மைய அரசிடம் அழுத்தம் கொடுத்து பெரிய தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும். அதே போல் அந்த பகுதியில் என்ன விளைகிறதோ விளைகிற அந்த பகுதி, அந்த பயிருக்கேற்ப கிடைக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த தொழிலை, அது சார்ந்த தொழிலை கொண்டு வர வேண்டும். தொழிற்சாலைகளே இல்லாத துறையூர் சட்டமன்ற தொகுதியில் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்படும். கிடப்பில் போடப்பட்ட முசிறி துறையூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மேலும் மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். கிடப்பில் உள்ள முசிறி துறையூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். துறையூரில் உள்ள அரசு மருத்துவமனை நவீன கருவிகளுடன் தரம் உயர்த்தப்படும். மலைவாழ் மக்களின் விளைபொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்க திட்டங்கள் தீட்டப்படும். துறையூர் நகரத்தை இணைக்கும் பெரம்பலூர் சாலை, முசிறி சாலை, நாமக்கல் சாலை, ஆத்தூர் சாலை அனைத்தையும் அகலப்படுத்தி தரம் உயர்த்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகள் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மிக விரைவில் அதை தீர்த்து கொடுக்கப்படும். பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றால் தொகுதியில் தங்கி மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பேன் என டாக்டர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். நீங்கள் எனக்கு வாக்களித்து வெற்றி பெறுகிற அந்த நேரத்தில் நீங்கள் எளிதாக பார்ப்பதற்காக பெரம்பலூரில் உறுதியாக ஒரு வீட்டை வாங்கி அங்கே குடியேறுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பாராளுமன்ற நிதியிலிருந்து
ஆங்காங்கே அலுவலகம் கட்டப்படும். அந்த அலுவலகங்கள் என்பது உங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அந்த வகையில் உறுதியாக என்னை சந்திப்பது என்பதும் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுகிற பொழுது அதை குறித்து கொள்வது என்பதும் அதை தீர்த்து வைப்பது என்பதும் அவ்வளவு கடினமல்ல என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் துறையூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஸ்டாலின்குமார், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் இன்று மாலை அறிவிக்கப்படுவார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KS அழகிரி, பாரதிய ஜனதா கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி 40 இடங்களிலும் அமோக வெற்றி பெறும் எனவும் அவர் கூறினார். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்குத்தான் பதவி என்கின்ற ஒரு கொள்கையை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்தியா முழுவதும் 40 இடங்களில் காங்கிரஸ் தலைவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்கிறார்கள். எனவே அவர்கள் இன்றைக்கு அந்த 40 தலைவர்களையும் அழைத்து பேசி ஒரு முடிவு எடுத்து இன்று மாலை அந்த 40 தொகுதிகள் அறிவிக்கப்படும். சிவகங்கை மட்டுமல்ல, இந்தியாவில் இன்னும் 40 தொகுதிகள் இதை போன்ற காரணங்களுக்காக அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. எனவே இன்று அறிவிக்கப்படும். திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிமுன் அன்சாரி, திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து தமிழகம் முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களை அறிவாலயத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நாங்கள் எல்லோரும் சந்தித்து அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி நிபந்தனையற்ற எங்களுடைய ஆதரவை நாங்கள் அவருக்கு தெரிவித்தோம். உண்மையிலே அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். எங்களுடைய இந்த கொள்கை முடிவு அவருக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்தது என்பதை அந்த உரையாடலிலே நாங்கள் உணர முடிந்தது. இதேபோல் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த நாஞ்சில் சம்பத் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தாம் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் 18 தொகுதிகளில் இடைத்தேர்தலில் களம் காணுகிற வேட்பாளர்களையும் ஆதரித்து நாளை மறுநாள் 26ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் திங்கள் 16ஆம் தேதி வரை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறேன். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 24 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் நாளை தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் பிரகாஷ் தரும் தகவல்களை கேட்கலாம். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணி திமுக தலைமையில் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், இந்திய ஜனநாயக கட்சி, மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. ஏற்கனவே கட்சியுடைய தொகுதி பங்கீடு நிறைவு பெற்று கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அனைவரும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். இந்த நிலையில் நாளை தினம் திமுக மற்றும் தோழமை கட்சிகளான வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். அந்த தொகுதிக்கான வேட்புமனு நாளை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே தேர்தல் திட்ட அறிவித்த நிலையில் அனைத்து அரசு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளரை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இந்த வேட்புமனு தாக்கலானது வருகிற மார்ச் 26ஆம் தேதி தாக்கல் செய்ய கடைசி என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே போல மனுக்களை பரிசீலனை செய்வதற்கு மார்ச்
27ஆம் தேதியும் வேட்புமனு தாக்கலை வாபஸ் பெற மார்ச் 29ஆம் தேதியும் குறிப்பிட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவுக்கான முடிவுகள் மே மாதம் 23ஆம் தேதி அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முடிவு மே 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இன்னும் 24 நாட்களே உள்ள நிலையில் தங்கள் அனைத்து அரசு கட்சியுமே தீவிர வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். நாளை தினம் திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் நாளை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாடு பாதுகாப்பாக இருக்கவும் திறமையான ஆட்சி தொடரவும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் புதிய நீதிக் கட்சித் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து சத்துவாச்சாரி பகுதியில் முதலமைச்சர் பழனிசாமி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார். மேலும் தான் கடவுளை வணங்குவதை பற்றி திமுக தலைவர் ஸ்டாலின் குறை கூறி வருவதாகவும் இறைவனை வழிபடுவதில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் பழனிசாமி தனிமனித சுதந்திரத்தை விமர்சிப்பது தவறு என்றும் கூறினார். இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்கள் இன்றைக்கு தமிழகம் செழிக்க வளம் பெற ஒரு பாடுபடுவார்கள். ஆகவே இன்றைக்கு மத்தியிலே ஒரு நிலையான வலிமையான பாரத பிரதமர் தேவை. அந்த பாரத பிரதமர் வருவதற்கு நம்முடைய ஏசி சண்முகர்கள் வெற்றி பெற வேண்டும். ஆகவே தமிழகத்துடைய பிரச்சனை தீர்க்க தமிழக மக்களுடைய நீண்டகால பல பிரச்சனைகள் திட்டங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அறிவிச்ச ஏசி சண்முகர்கள் வெற்றி பெற வேண்டும். இடைத்தேர்தல் துரோகிகளால் தேவையின்றி திணிக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல், திருப்போரூர் தொகுதி வேட்பாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் ஆகியோரை ஆதரித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று துரோகம் செய்தவர்கள் நடுத்தெருவில் நிற்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த இடைத்தேர்தல் தேவையில்லாத ஒன்றும் என்றும் கூறினார். சட்ட போராட்டம் நடத்தி காவிரி உரிமைகளை மீட்டவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என அவர் நினைவு கூர்ந்தார். தமிழக மீனவர்கள் 11 பேர் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அதிகாரிகள் சிலர் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அமமுக கொள்கை பரப்பு செயலர் தங்க தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேனியில் மருத்துவக் கல்லூரி, சாலைகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை டிடிவி தினகரன் கொண்டு வந்தார் என கூறினார். மதுரையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை தேனிக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்வேன் என்றும் தெரிவித்தார். தேனி தொகுதியில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் பணத்தை வாரி இறைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஓபிஎஸ் பையன்ற ஒரு நேமை தவிர ஓபிஎஸ் பையனுக்கு இந்த தொகுதிக்கு சம்மந்தம் இல்லை. ஃப்ளைங் வீஸ்ட் வருவார், சும்மா அரசு விழா கலந்துக்கிடுவார். பூராத்தையும் ஒரு அடக்குமுறையில் மன்னர் ஆட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் டிடிவி கூட அண்ணன் ஓபிஎஸ் நான் ஒரே வண்டியில் 10 வருஷமாக சுற்றிருக்கோம். இன்னைக்கு ஓபிஎஸோட நிலைமை இவ்வளோ தூரம் உயர்ந்தது காரணம் அண்ணன் டிடிவி தினகரன். அவரவே இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் குடும்பம் எதுக்குதுன்னு சொன்னால் தேனி மாவட்டத்து மக்கள் சரியான பாடத்தை இந்த தேர்தலில் கொடுப்பாங்கன்றத என்னுடைய குறிக்கோள். திருவாரூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரே இடத்தில் சந்தித்த திமுக மற்றும் அமமுக வேட்பாளர்கள் கைகுலுக்கி வரவேற்றுக் கொண்ட நிகழ்வு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடும் எஸ் காமராஜ் அங்குள்ள புனித அன்னை ஃபாத்திமா பேராலயத்தில் பிரார்த்தனை செய்ய வந்த பக்தர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக சார்பில் போட்டியிடும் பூண்டி கலைவாணனும் அதே இடத்திற்கு பிரச்சாரம் செய்ய வந்தார். அப்போது இரு வேட்பாளர்களும் கைகுலுக்கி ஒருவரையொருவர் வரவேற்றுக் கொண்டனர். பின்னர் வேட்பாளர்களுடன் வந்த இரு கட்சியினரும் ஒருவருக்கொருவர் தங்கள் கட்சி துண்டு பிரசுரங்களை பரிமாறிக்கொண்டனர். மக்களவை தேர்தலையொட்டி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திண்டுக்கல் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் திமுக கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
திண்டுக்கல் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட 14வது வார்டு குமரன் திருநகரிலிருந்து இன்று காலை திமுக மாநில துணை பொதுச் செயலர் பெரியசாமி தலைமையில் தேர்தல் பரப்புரை துவங்கியது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் அதிமுக ஆட்சியின் அவல நிலையை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி உதயசீரன் சின்னத்தில் திமுக வேட்பாளர்கள் வேலுசாமிக்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது இந்திய ஜனநாயக கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் ரமேஷ், மாவட்ட தலைவர் ரஹமத்துல்லா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 11 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்களை கைது செய்தனர். மேலும் 2 விசைப்படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். காங்கேசன் துறைமுகத்தில் உள்ள இலங்கை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்ட தமிழக மீனவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி மீனவ அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் 600க்கு மேற்பட்ட விசைப்படகு இருக்குது. ஆனால் நேற்று காலை 6 மணிக்கு மீன்பிடி சீட்டு வாங்கிட்டு நாங்கள் மதியம் 2 மணிக்கு தான் கடலுக்கு போனோம். எல்லா படகுமே கச்சிது பயிரில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை படகுகளை விரட்டி அடிச்சுட்டு 2 படகையும் 11 மீனவரையும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. இது மத்திய அரசு உடனே அந்த மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கணும். கோவிலுக்கு தீர்த்த நீர் எடுப்பதற்காக காவிரி ஆற்றுக்கு சென்ற இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் 2 பலியாகினர். கரூர் அருகே காருடையம் பாலத்தில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், புருஷோத்தமன், நவீன்குமார் ஆகியோர் நொய்யல் அருகே காவிரி ஆற்றில் தீர்த்தகம் எடுக்க சென்றனர். இந்நிலையில் 3 சுழலில் சிக்கி நீரில் மூழ்கினர். தகவல் அறிந்து அங்கு வந்த வேலாயுதம்பாளையம் தீயணைப்புத் துறையினர் புருஷோத்தமன், நவீன்குமார் ஆகியோரது உடல்களை மீட்டனர். பிரபாகரனை தேடி வருகின்றனர். சென்னை மணலியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மக்களவைத் தேர்தலையொட்டி பறக்கும் படையினரின் வாகன சோதனை அனைத்து பகுதிகளிலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக தமிழகம் முழுவதும் தங்கம், வெள்ளி என பல கிலோ எடை பொருட்கள் மற்றும் பல கோடி ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. மணலி அருகே தேர்தல் அதிகாரிகளும் போலீசாரும் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி வந்த சந்திரசேகர ரெட்டி என்பவர் வந்த வாகனத்தை சோதனை செய்தபோது 5 லட்சம் ரூபாய் சிக்கியது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை மண்டலம் 5இல் உள்ள தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன தணிக்கையில் 1,35,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதை ஒட்டி தர்மபுரி மாவட்ட எல்லைப் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை உதவியுடன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரூரை அடுத்த கோபிநாதம்பட்டி கூட்டுரோடு பகுதியில் வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட மொரப்பூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரிடம் 59,500 ரூபாயும், மிடஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரிடமிருந்து 76,120 ரூபாய் என மொத்தம் 1,35,620 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பங்குனி பெருவிழாவையொட்டி நடைபெற்ற மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முருகப்பெருமானின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி பெருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்று காலை 5 மணிக்கு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளினார். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் காவடி எடுத்து முருகப்பெருமானை வணங்கினர். கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்க கோரிக்கை, விழிப்புணர்வு பேரணியில் பலர் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்க கோரி அர்ஜென்டினாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணியில் பலர் பங்கேற்றனர். போதிய வளர்ச்சியின்மை உள்ளிட்ட காரணங்களால் கருவிலேயே இறக்கும் குழந்தைகளுக்கான தினத்தையொட்டி இந்த பேரணி நடைபெற்றது. பிளாசா இத்தாலியாவில் தொடங்கிய இந்த பேரணி ரெக்கோலடாவில் முடிவடைந்தது. அர்ஜென்டினாவில் தற்போது கருக்கலைப்பு செய்வது சட்டவிரோதமாக உள்ள நிலையில் மருத்துவ ரீதியாக பெண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவைப்பட்டால் கருக்கலைப்பு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்க கோரி இதேபோன்ற விழிப்புணர்வு பேரணி நகரின் பல இடங்களில் நடைபெற்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் நேற்று தொடங்கியது. நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் சென்னை அணி 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் பெங்களூர் அணியை வீழ்த்தியது. இரண்டாவது நாளான இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. கொல்கத்தாவில் இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கும் முதல் போட்டியில் ஹைதராபாத் அணியுடன் கொல்கத்தா அணி மோதுகிறது. இதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு மும்பையில் நடைபெறும் போட்டியில் தில்லி அணியுடன் மும்பை அணி வலைப்பரீட்சை நடத்துகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவேன், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. முசிறி துறையூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவேன், டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். சிவகங்கை தொகுதி வேட்பாளர் இன்று அறிவிப்பு. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தகவல். நாட்டின் பாதுகாப்பிற்காக வாக்களியுங்கள், முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் தேர்தல் சிறப்பு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.